கௌரவ சபாநாயகர் அவர்களே, நேற்றைய தினம் கௌரவ முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் ஒரு கூற்றினை இங்கு முன்வைத்திருந்தார். இந்த பாராளுமன்றத்தில் பணியாற்றுகின்ற பெண்களுக்கு அடிக்கடி பாலியல் தொல்லைகள் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். நேற்றும் இன்றும் ஊடகங்களில் செய்தியாக இங்கு பிரசுரமாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அச்சந்தர்ப்பத்தில் முறைப்பாடு கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டீர்கள். அதற்கு ஊடகங்களில் அதிக இடம் வழங்கப்பட்டிருந்தது. இவ்வாறு ஒரு விடயம் இடம்பெறுவதாக. இதற்கு முறைப்பாடு வேண்டுமென்றால் முஜிபுர் ரஹ்மான் உறுப்பினர் அவர்கள் செய்த முறைப்பாடு போதுமானது. இதன் மூலம் ஒன்று, இந்த ஐடி செக்ஷனில் பணியாற்றி வருகின்ற 4 பெண்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு இன்று பாதையில் இறங்கி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் தொடர்பில் இருக்கின்ற பார்வை குறித்து இன்று கேள்வி எழுப்பப்படுகிறது. எனவே இதை சரிப்படுத்த வேண்டும். இப்படி ஒன்று நடைபெறுவதாக இருந்தால் விசாரணை செய்து உடனடியாக இது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு இடம்பெறாது விட்டால் தற்பொழுது இங்கு பகிரங்கமாக முன்வைத்த முறைப்பாட்டை செயலகத்தின் மூலம் நீங்கள் ஒரு கருத்தை முன்வைக்க வேண்டும். இது உண்மையான சம்பவம் என்னவென்று, இது போன்ற கருத்துக்களை இங்கு சும்மா வெறுமனே இங்கு குறிப்பிட முடியாது. அவர் குறிப்பிட்டால் இங்கு ஊடகங்களில் பிரசுரமாகும். எனவே அந்த பெண்களுக்கு அநீதி ஏற்படும். சில போது ஐடி செக்ஷனில் பெண்கள் எதிர்காலத்தில் பணிக்கு இங்கு வர முடியாத நிலையும் ஏற்படக்கூடும். கௌரவ உறுப்பினர் அவர்களே, கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் நேற்றைய தினம் இந்த வினாவை உங்களது அவதானத்துக்கு கொண்டு வந்தேன். விசேடமாக பாராளுமன்றத்தில் உறுப்பினர் என்ற வகையில் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு சில நடவடிக்கைகள் இடம்பெற்றால் உறுப்பினர்களுக்கு எதிராகத்தான் குற்றம் சுமத்தப்படும். இப்படித்தான் சமூகத்தில் கருத்து ஏற்பட்டிருக்கிறது. ஒரு உறுப்பினர் என்ற வகையில் விசேடமாக கடந்த கால பகுதியில் இது தொடர்பான அறிக்கைகள் பத்திரிகைகளில் பிரசுரமாகின. இது போன்ற விடயங்கள் இடம்பெறுவதாக பிரதான செயலாளர் நாயகம் ஒரு சில இடங்களில் நடவடிக்கை எடுத்தும் இருக்கின்றார். ஒரு சிலரது பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது, ஒரு சிலரை இடைநீக்கம் செய்திருக்கிறார். கடந்த பாலத்தில் நடவடிக்கை மேற்கொள்ள இந்த பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல, கடந்த பாராளுமன்றத்தின் போதும் இது போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டனர். உங்களது அவதானத்திற்கு தான் நான் கொண்டு வந்தேன். இது தொடர்பில் நீங்கள் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எனது கோரிக்கை. இதன் மூலம் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் எந்த பிரயோசனம் இல்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, நானும் குறிப்பிட்டது ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். எந்த காலத்தில் ஏற்பட்ட விடயம் இது? கடந்த பாராளுமன்றத்திலும் இது போன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றன. 2015 கௌரவ உறுப்பினர் அவர்களே, 2020-24 கால பகுதியிலும் இது போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அதைத்தான் நான் இங்கு குறிப்பிடுகின்றேன். இது புதிய ஒரு விடயம் அல்ல. கடந்த காலங்களிலும் இது செய்திகள் பிரசுரமாயின. இது தொடர்பில் சபாநாயகர் அவர்கள் தேடி பார்த்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளுங்கள். நேற்றைய தினமே நாங்கள் இது தொடர்பில் நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். இது போன்ற ஒரு விடயம் எமது பணிப்பாளர் எங்க நிறுவனத்திற்கு அப்படி ஒரு செய்தி வரவில்லை. விசாரணைக்காக நாங்கள் இதனை முன்வைத்திருக்கிறோம். ஒரு கருத்தை இங்கு தெரிவிக்க வேண்டும். இந்த கௌரவ சபையில் இந்த பாராளுமன்றத்தில் பல்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் பெண் உறுப்பினர்களின் ஒன்றியம். இந்த ஒன்றியத்திற்கு இது தொடர்பில் முறைப்பாடு வந்திருக்கிறதா என்று நாங்கள் தேடி பார்த்தோம். அவ்வாறு ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கவில்லை. ஒரு கருத்தை தெரிவிக்க முடியும் உறுப்பினர்களுக்கு. ஆனால் அந்த கருத்தை தெரிவிக்கின்ற போது பெண்கள் குறித்து பணியாற்றுகின்ற அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் இங்குள்ள பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அத்தகைய கருத்துக்களை முன்வைக்கின்ற போது அதனால் ஏற்படுகின்ற சமூக ரீதியான பாதிப்புகள் தொடர்பில் கவனத்திற்கொண்டு தங்களது கருத்துக்களை முன்வைக்குமாறு நான் கௌரவமான முறையில் வேண்டிக் கொள்கின்றேன். ஏனெனில்
எப்போதாவது இது போன்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்ற போது ஊடகங்களில் இது பிரசுரமாகும். நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது போன்ற சம்பவம் இடம்பெறவில்லை என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். வரலாற்றில் இந்த பாராளுமன்றத்தில் இடம்பெற்றதாக குறிப்பிடுகிறார். ஏன் நீங்கள் இச்சந்தர்ப்பத்தை மேலெழுப்புகின்றீர்கள்? தங்களுக்கு நினைக்கின்ற கருத்துக்களை எல்லாம் குறிப்பிடுகின்ற போது இந்த நிறுவனத்தில் இருக்கின்ற இங்கு பணியாற்றுகின்ற உறுப்பினர்களுக்கு அசௌகரியமான நிலைக்கு உட்பட வேண்டி ஏற்படும். நாங்களும் இதில் தலையீடு செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். இது போன்ற அறிக்கை எமக்கு கிடைக்கவில்லை. அவ்வாறு கிடைக்காத போது நாங்களும் துரதிர்ஷ்டமான நிலைக்கு உட்படுவோம். பொறுப்புடன் ஏன் இது போன்ற கருத்தை நீங்கள் முன்வைப்பதில்லை?